ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? இறையருள் குருவருள் நலமா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா இன்னைக்கு முக்கியமான பதிவை பத்தி பார்க்க போறோங்க ஐயா. ஸோ மாந்தின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, இது ஒரு கொடிய பிளானட்னு நினைப்பாங்க. ஸோ எங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சில கிரகத்தோட சேரும் போது இன்னி கூடுதலான பிரச்சனைகள் வரும். ஸோ அதை தீர்க்கிறதுக்கான வழிகள் இருக்கா? அப்படி என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா பார்த்துருவோம். பக்தி யுகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். மாந்தி ஒரு ஜாதகத்திலையும் சரி, பிரசன்னத்திலையும் சரி, ஒரு பெரிய வில்லன் அப்படின்னா மாந்தி தான். தோஷங்களோட தலைவன். எப்படி? தோஷங்களும் தலைவன். எஸ். ராகு, கேது, சனி எல்லாம் தோஷமா இருக்கலாம். இது சைலண்ட் கில்லர். பேக் எண்ட்ல இருந்து கரு அறுக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த வேலையை தான் இந்த மாந்தி செய்யும். அது வந்து இந்த வார்த்தையே கொடுமையா இருக்கு பாருங்க. ஒரு மாந்திங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறத நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. மாந்திங்கிறது ஒரு கொடுமையான ஒரு 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 பாவிதான். அது வந்து கிரகமா இல்லை, உபகிரகமா இருக்கு. ஸோ சனியினுடைய ஒரு உபகிரகம் மாந்தி. சனிக்கு இன்னொரு கிரகம் உபகிரகம் இருக்குன்னா அது மாந்தி தான். சனியினுடைய பையன்னு சொல்லப்படுது புராணங்கள். ராவணனுடைய காலத்திலேயே மாந்தியை வந்து வச்சுதான் அவர் சில மேஜிக் எல்லாம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லப்படுது. மாந்தி அவர் அதாவது உடம்புல இருக்கிற அழுக்க தேய்ச்சி மாந்தியை பாவிச்சு ஒரு கட்டத்தை உருவாக்கி அந்த மாந்தியை கொண்டு வந்து உள்ள வச்சு அதுக்கு அடுத்த கட்டமா தன்னோட வேலைகளை எல்லாம் மூவ் பண்ணாருன்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. மாந்திக்கு அவ்வளவு பவர். மாந்தினாலே அழுக்கு, பிரேதம், அழுகிய நிலை, துர்நாற்றம், இதெல்லாம் மாந்தி. அப்ப மாந்தி வந்து 4ஆம் இடத்துல யாருக்காவது இருந்ததுன்னா உடம்புல வாடை அடிக்கும். வேர்வை ஸ்மெல் வருதுன்னு சொல்றோம். யாருக்காவது சந்திரனோட மாந்தி இருந்தாலும் சரி, 4ல் மாந்தி இருந்தாலும் சரி, பாடியில ஏதாவது ஒரு சின்ன ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். மாந்திக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. அப்ப மாந்தி கண்டு பயந்துக்க கூடாது. தோஷத்தை கொடுக்கிற ஒரு கிரகம் தான் இறைவனின் திருவருளால் நிவர்த்தியும் கொடுக்குறாங்க. நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க 30 நாள், 31வது நாள் சம்பளம் கொடுத்துட்றாங்கல்ல, அந்த உழைப்பின் பயனா. அப்ப அது மாதிரி உங்களுடைய பாவம், கோபம், தோஷம் நிறைய இருந்தா கூட நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதை எப்படியாவது தேடி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம் ஒரு அஸ்ட்ராலஜரா. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கானா? கண்டிப்பா இல்லை. எல்லாருக்கும் தோஷத்தோட தான் வாழ்வாங்கன்னா அதுவும் இல்லை. சிலருக்கு தீர்வு கிடைக்காது, அவங்க கர்ம பலன். சிலருக்கு தோஷத்திலிருந்து விடுபட்டு வாழக்கூடிய நிலை எல்லாமே கொடுத்துரும். மரணத்துக்கு நிகரான ஒரு கொடுமையான தண்டனை வந்து இந்த மாந்தி கொடுக்குது இல்லைங்களா? கண்டிப்பா. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பா ஜாதகத்துல பார்க்கணும், பிரசன்னத்துல பார்க்கணும். இது பார்த்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி என்ன தோஷம் அதை டியூன் பண்ணி சரி பண்ற வேலையை நம்ம செய்யணும். ஆனா கண்டிப்பா தீர்வு கொடுக்கணும், தீர்வு எடுத்துக்கணும். இல்லைன்னா அது அரிச்சுக்கிட்டே இருக்கும். மெல்ல 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 அந்த உப்பு தண்ணி பட்டா எப்படி ஒரு பொருளை அரிச்சுக்கிட்டே இருக்கும், இரும்ப கூட உப்பு தண்ணி அரிச்சிடும். அதனால அதை அரிச்சுக்கிட்டே இருக்குங்க. நீங்க கடல்ல நீராடுற வேலையே எங்க வருது? இந்த தோஷத்தை வந்து டோட்டலா அரிச்சு வெளியே எடுத்துறது. அதுதான் கடல்ல நீராடுறது. நம்ம உடம்புலயே பயோசால்ட் இருக்கும் சார். அது அந்த கண்டென்ட்டை வந்து பாசிட்டிவிட்டி பண்ணி நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர வச்சு ஒரு நல்ல தெம்ப வாழக்கூடிய ஆற்றலை கொடுக்கறது தான் கடல் தண்ணி. சும்மா இல்லை, சிறப்பு நிறைய இருக்குங்க இந்த மாதிரி. அற்புதங்க ஐயா. நீங்க இப்போ வந்து மாந்தியை பத்தி தனியா பேசிட்டோம். இப்போ மாந்தியுடன் இணைந்த கிரகங்களை பத்தி நம்ம விரிவா பார்த்துடலாம் ஐயா. அப்போ ஐயா இப்போ மாந்தியுடன் சூரியன் இணைந்தா எந்த ஒரு பலன்கள்? அதாவது பொதுவாக மாந்தினாலே தோஷம். மாந்தியோட சூரியனோட மாந்தி இருக்குது, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். சூரியனோட மாந்தி இருக்கு. இது வந்து பிதிர் வகை கர்மா. தந்தையார் வழியில பாத்தீங்கன்னா யாருமே நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. தந்தையார் உட்பட போராட்டமே போராட்டம். இவங்களோட அதிர்ஷ்டம், நல்ல நேரம், முன்னேற்றம், இதை பூரா அந்த மாந்தி பேக் எண்ட்ல தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லதை கொடுக்காது, ஹெல்த் பாதிக்கும். குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தெரியுங்களா? இந்த சூரியன் மாந்தி இருந்தது நடக்கும். ஃபேமிலியே மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது. சூரியன் மாந்திக்கு இது வந்துடும். முன் ஜென்மத்தில் கர்ம வினைகள், ஏதாவது ஆலயங்களை வந்து சரியில்லாம பராமரிக்காம விட்டது, ஆலயங்கள்ல வந்து ஏதாவது ஆட்டையை போட்டது,
நான் நிர்வகிக்கிறேன் அப்படின்னு பணத்தை வச்சு திருடி சாப்பிட்றது சூரியனோட மாந்தி. இது போன ஜென்ம பிறவி கர்மான்னு சொல்றேன். சூரியன் மாந்தி சேர்ந்தா முன் ஜென்மாவில் குழந்தைகளை வளர்த்துறதுக்கு குழந்தைகளுக்கு கொடுமை பண்ணுது. குறிப்பா நல்லதை நடக்க விடாம தடுத்த தோஷம் சூரியன் மாந்தி. இதுக்குதான் இந்த பிறவியில இந்த சூரியனோட மாந்தியோட பிறப்பாங்க. இது கடுமையான பிதிர்கர்மா. இதை நீங்க நிவர்த்தி பண்ணலைன்னா உங்களோட வளர்ச்சி இருக்குல்ல போராடிக்கிட்டே இருக்கும். இல்லை நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒன்று ஹெல்த்தை பாதிக்கும், இல்லை ஆயுள் தோஷத்தை கொடுக்குது. நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கணும், இல்லைன்னா இழந்தது இருக்கணும். இதை பூரா அந்த சூரியன் மாந்தி பண்ணிடும். இதுக்கு நிவர்த்தி இதாக இருக்குங்க ஐயா. கண்டிப்பா இருக்கு. வழிபாடு தலையில அடிபடாம பாத்துக்கணும். சூரியன் மாந்தி இருந்தா தலையில அடிபடும். தலையில அடிபடும். உங்க உடம்புல முகத்துல நிறைய மச்சங்கள் இருக்குன்னு வைங்க, சூரியன் மாந்தி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்கிற ஒரு இது. அப்போ மாந்தீஸ்வரர்னே சாமி இருக்கு. வெள்ளகோயில் பக்கத்துல இருக்கு. ஈரோடு மாவட்டம் வெள்ளகோயில் பக்கத்துல மாந்தீஸ்வரர். ஊர் பேரே மாந்தபுரம். அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு குலதெய்வமா கூட இருக்கு. அந்த மாந்தீஸ்வரர் ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமை போய் அபிஷேக அர்ச்சனை பண்ணி வழிபட்டு ஏழை மக்களுக்கு தானம் பண்ணி பிரார்த்தனை பண்றதுனால இந்த மாந்தி தோஷத்தை நீங்க நீக்கிக்க முடியும். சிறப்பு. சூரியன் மாந்தி. ராமேஸ்வரத்துல போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த நீராடி அங்க இருக்கிற இல்லாத நபர்களுக்கு ஏழைகளுக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணிட்டு எள் உருண்டை கொடுக்கணும். என்ன உருண்டை? எள் உருண்டை கொடுத்துட்டு காலணிகள் கொடுத்துட்டு புதிய காலணிகள் சூப்பரா ரெடியாகி வரும். இது பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும். குறிப்பா சூரியனோட மாந்தி சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பா ஒரு திலக ஹோமம் ஒண்ணு பண்ணிக்கிறது நல்லது. ராமேஸ்வரத்துல திலக ஹோமம் அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், அல்லது தசமி திதி அன்னைக்கு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விமோச்சனம். சிறப்பு ஐயா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனோட மாந்தி. இது ரொம்ப கொடுமை சார். ஒரு மனநோயாளி ஆக்கி விட்டுட்டு போயிடும். மனநோயாளி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சொத்துக்கள்ல வில்லங்கம், வீடு வாசலால பிரச்சனை, உயர்கல்வி படிக்க முடியல, பூர்வீகத்தை இழந்துட்டோம், ஒரு குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு, மனநோயாளியை மாறிட்டேன், மனம் சார்ந்த தொந்தரவுல இருக்கிறேன், ஒரு வாகனம் வாங்கினாலும் விபத்தை சந்திக்குது, வாகனத்துக்குள்ளேயே எலி செத்து போச்சு, பாம்பு செத்து போச்சு, வாகனத்துக்குள்ள ஒரு வாடை அடிக்குது, ஸ்மெல் அடிக்குதுல சந்திரமாந்தி. இவங்க உடம்புலயே அந்த பாடி ஸ்மெல் இருக்கும். ஒரு வாடை அடிக்குதுன்னு சொல்றோம்ல, உடம்புல வேர்வை வேகமா எங்காவது வேர்வையில வேலை செஞ்சுட்டு வேர்வை வந்துருச்சுன்னா அது கூட ஒரு டிஸ்டர்ப் பண்ணும். சந்திரன்கிறது மனசு, மாந்திங்கிறது ஒரு ஒரு மாயை, அது ஒரு உக்கரம், அது ஒரு தோஷம். அப்ப தாய்வழி தோஷம். என்ன தோஷம்? தாய்வழி தோஷம். தாய்வழி தோஷத்தை சமந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அம்மா வர்க்கத்திலேயே பாருங்க, கை ஊனமானவங்க, கால் ஊனமானவங்க, திருமண வாழ்க்கை சரியில்லாதவங்க, வியாதியால பாதிக்கப்படுறவங்க, ஒன்று ஆண் வாரிசாவே இருக்கும், இல்லை பெண் வாரிசாவே இருக்கும். தாயாதி வர்க்கத்துல நல்லா வாழ்ந்துட்டு இந்த கை கால் வராம சிலருக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சந்திரன் மாந்தியோட தொந்தரவு தான். இந்த சந்திரன் மாந்தியோட தொந்தரவு தான். அப்ப சந்திரன் மாந்திக்கு நீங்க ரொம்ப நல்ல பரிகாரங்கள் எடுத்துக்கணும். எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு விமோச்சனம். எந்த மாதிரி பரிகாரங்க? சந்திரன் மாந்திக்கு நேரா டைம் கிடைக்குது, இல்ல நேரம் இருக்கு, பணம் இருக்கு அப்படின்னா நம்ம காசி போய் கங்கையில நீராடிட்டு அங்க இருக்கிற விசாலாட்சி வழிபாடு தான். சிவன் விசாலாட்சி அவங்க வழிபாடு தான் சூப்பரா கேட்கும். அப்படி இல்லை சார், என்னால அவ்வளவு தூரமெல்லாம் போக முடியாதுன்னா நம்ம ஊர்ல ராக்காயி, காத்தாயி, இப்படி எல்லாம் நினைவா வாழ்ந்தவங்களை கும்பிட்டு இருப்பாங்கல்ல, எல்லை தெய்வங்களா ஊர் தெய்வங்களா இருக்கும்ல, அவங்களுக்கு போய் திங்கக்கிழமை அன்னைக்கு நல்ல வழிபாடு பண்ணிட்டு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி தானம் பண்ணி பாருங்க. இது அவங்களுக்கு பெரிய விமோச்சனத்துக்கு. இதெல்லாம் பரிகாரம் எங்கேயும் கிடைக்காதுங்க. கண்டிப்பா. இது நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. நீங்க அவங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தாதான் கொடுப்போம்னு இல்லை, நம்ம சரியாயி நல்லா வாழட்டும். கண்டிப்பா. அதுதான் நம்ம எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காங்க சார். நம்ம போன இன்டர்வியூல சொல்றதுதான் இந்த இன்டர்வியூலையும். என்னால உடனடியாக பார்த்து கொடுக்குற சூழ்நிலை இல்லை. கண்டிப்பா லேட் ஆகும், கொஞ்சம் காலதாமதம், ரொம்ப நாளே ஆகும். இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் ஏதாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னா, தயவு செய்து எனக்காக வெயிட் பண்ணாமல் வெளியில் உங்களுக்கு பக்கத்தூரில்
அல்லது உங்களுக்கு தெரிந்த குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்து அவங்களோட பிரச்சனை தீர்த்து நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆள் வச்சு பார்க்குற வேலையில் ஒரு ஆள் தான் பார்த்தாகணும். அத்தனை பேர்த்துக்கு என்னால் பார்க்க முடியாத சூழல். அதனால எல்லாரும் பொறுத்தருளணும். பார்க்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணா நான் பார்த்து தர தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக சில மாதங்கள் ஆகும். அப்படிதான் நம்ம பண்ண முடியுது. அதுக்காக நான் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடன் மாந்தி. கண்டிப்பா இது சொத்துக்களில் வில்லங்கம், திடீர் விபத்து, சகோதர சகோதரிகளின் உறவுகளில் கசப்பு, சில நேரம் திருமண வாழ்க்கையில கசப்பு, இதெல்லாம் செவ்வாய் மாந்தி கொடுக்கும். பற்களில் பிரச்சனை, இந்த சொத்தப்பல் பல்லுலயே புழு புடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. பல்லுனால பிரச்சனையாகி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் செவ்வாய் மாந்தி. செவ்வாய் மாந்தி செவ்வாய் மாந்தி இருந்தாலே இவங்களுக்கு எப்படி கோபம் வருதுன்னு இவங்களுக்கே தெரியாது. அவசரப்பட்டுருவாங்களா சார்? அவசரம் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி. மாந்தினாலே ஒரு பிரேதம், செவ்வானா ரத்தம். அதாவது ஆவி கீவி பிடிச்சிருச்சா இந்த சத்தம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறேன்னு பேசுற மாதிரி. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம், தேவையில்லாத கோபம், தாக்கம். வீடே சில நேரம் வாஸ்து தோஷம். வீட்டுக்குள்ளேயே உள்ள வந்தாலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் தெரியுங்களா. நல்ல பெரிய வீடா இருக்கும், உள்ள வந்தா ஒரு பிளசண்டான வாசம் இருக்காது, ஏதோ ஒரு இரிட்டேட்டா இருக்கும். அதெல்லாம் செவ்வாய் மாந்தி தான். இந்த செவ்வாய் மாந்திக்கு அண்ணன்மார் சுவாமிகள், சின்னர் பொன்னர்னு சொல்லுவாங்க. பொன்னர் சங்கர் சின்னர் பொன்னர்னு சொல்லுவாங்க. அண்ணன்மார் சாமி திருச்சி மணப்பாறை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கோயில் வீரப்பூர், அந்த இடத்துல கோயில் இருக்கு. இந்த செவ்வாய் வீட்டில் மாந்தி இருந்தாலும் செவ்வாயோடு மாந்தி சேர்ந்திருந்தாலும் அவர்களை போய் வழிபடணும். எப்பவுமே சார் இந்த மாந்தியோட வேலை என்ன தெரியுங்களா, ஒருத்தர் நல்லா வாழ்ந்து கொஞ்சம் குறுகிய காலத்திலே இறந்துங்க, அவங்க தெய்வமா மாறி இருப்பாங்கல்ல, அதை பூரா மாந்தி தான் சொல்லும். அதை பூரா மாந்தி தான் சொல்லும். உங்க ஜாதகத்திலேயே யாருக்காவது 5ல மாந்தி, சூரியன் மாந்தி இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல 10ல மாந்தி எல்லாம் இருந்துச்சுருந்தீங்க, இறந்தவங்க போட்டோ வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. அந்த இறந்தவங்க போட்டோ இருந்தாலே அது மாந்தி தான். அதுக்கு ரெமெடி எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் அது சொல்லுது. கடந்த காலில் கூட நீங்க அதை சொல்லியிருந்தீங்க, மாந்தி விஷயம் சொல்லியிருந்தீங்க. செவ்வாய் வீட்டுல மாந்தி இருந்தோன்னா கரெக்டா இந்த கோயில் தான், அதான் எங்க குலதெய்வம் அவர் சொன்னாரா இல்லையா. உங்களுக்கு செவ்வாய் வீட்டில் மாந்தி, அண்ணமார் கோயிலுக்கு அடிக்கடி போவீங்களோ? குலதெய்வமா தாங்க. அதேங்க, அப்ப வந்துட்டீங்க போங்க. எப்படி சொல்லுது பாருங்க கிரகம். ஏன்னா மாந்தி செவ்வாய் சேர்ந்தாலே அண்ணமாரு தானுங்க. மாந்தி செவ்வாய் வீட்டுல இருந்தாலும் அண்ணமாரு தான் போக சொல்லுவேன். அது சூப்பரா வேலை செய்யும். உங்க முன்னாடிதான் அவருக்கு நான் பலன் சொன்னேன். எனக்கே ஒரு ஷாக் ஆயிருச்சுங்க. ஏன்னா அவர் கரெக்டா நீங்க சொல்றீங்க, அதான் சாமி எங்களுக்கு குலதெய்வம், வழிபட்டு வந்துருக்கோம் அப்படின்னு. நீங்க ஏதாவது சின்னர் பொன்னூர் கோயிலுக்கு போறீங்களா, பொன்னர் சங்கர வழிபாடு பண்றீங்களா, அடிக்கடி போற பழக்கம் இருக்கான்னு கேட்டேன். அவருக்கு மாந்தி மேசத்துல, செவ்வாய் வீட்டுல இல்ல சார், எங்க குலதெய்வமே அதுதான் சார் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் பேசினவர், ஈரோட்ல இருந்து பேசினாரு. எப்படி சார் இதை சொன்னீங்க அப்படின்னு அவருக்கு அதுல ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல, கிரகங்கள் தான் ஆஸ் பர் ரூல் என்னவோ அந்த விதிகளை படி பேசணும். பிளானட்டை நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்தது உளரக்கூடாது. குண்டா தான் இருக்கிறேன் எப்படி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடாது. அவர் ஜாதகத்துல 7ஆம் இடம் 2ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு தான் பேசணும். கண்டிப்பா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு, எப்படி ஒரு 10 கோடி பணம் வச்சிருப்பாருன்னு பேசக்கூடாது. ஆளுக்கு பலன் கிடையாது, கோளுக்கு தான் பலன். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா புதனுடன் மாந்தி. புதன்ங்கிறது கன்னி பெண்கள் தெய்வம், கன்னிமார், கன்னி தேவதைகள், இதெல்லாம் புதன் மாந்தி சேர்ந்தாலே அவங்க பரம்பரையிலே வம்சத்திலே யாராவது கன்னி பெண்கள் இறந்தவங்களும் உண்டு. மொத்தம் 30 டிகிரி ஒரு கட்டத்துல. 10 டிகிரிக்குள்ள உங்களுக்கு மாந்தி இருந்ததுன்னா 30 வயசுக்குள்ள இறந்தவங்க. 30 வயசுக்குள்ள இறந்தவங்க. 10ல இருந்து 20 டிகிரிக்குள்ள மாந்தி இருந்ததுன்னா மிடில் ஏஜ்ல இறந்தவங்க உங்க வம்சத்துல. 30ல இருந்து ஒரு 90, 60ல இருந்து 90க்குள்ள இருக்குன்னு வைங்க. அதாவது 20 டிகிரில இருந்து 30 டிகிரிக்குள்ள இருந்தா 60 வயதுல இருந்து 90 வயதிற்குள் தற்கொலை பண்ணவங்க, கிணத்துல விழுந்தவங்க, இப்படி எந்த வயசுல இறந்திருப்பாங்கன்னு மாந்தி சொல்லும். அப்ப அந்த மாந்தி புதன் சேர்ந்தாலே கன்னி பெண்கள் சாகும். டிகிரி வயசா இருந்தாலே பலன் எடுத்துடலாம். ஆமா, டிகிரி வச்சே பலன் எடுக்கலாம். மாந்தி டிகிரியில நின்னுச்சுனாலே அது பலன் தான். ஒரு நட்சத்திர சாரத்துல நின்னுச்சுனாலே பலன் தான். நீங்க மாந்தி யாருக்காவது சனி நட்சத்திரத்துல நின்னுன்னா தொழில் செஞ்சு தோத்தவங்க எல்லாம் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. ஆமாம்பாங்க.
மாந்தி சூரியன் நட்சத்திரத்துல நிக்குதுன்னா நீங்க அபாசன் பண்ணிருக்கீங்களா, குழந்தைகள் நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களா, பூர்வீக சொத்தே இல்லையா, குலதெய்வ குழப்பம் இருக்கா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவா, எல்லாம் போராடி தான் முன்னேறீங்களான்னா ஆமாம்மா. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. கண்டிப்பா எல்லாமே இருக்கு, கட்டத்திலேயே இருக்கு. நம்ம பார்த்து சொல்லணும் கரெக்டா. வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருந்தோம்னா முன்னேற முடியாது. வர்றவங்களும் வீணா போயிடுவாங்க, ஜோசியரும் வீணா போயிடுவாங்க. கண்டிப்பா அதனால கரெக்டா பார்த்து சொல்லணும். 10 15 நான் என்ன சொல்றேன்னா 10 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, நச்சுன்னு இருக்கணும்ங்கிற. சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டியதெல்லாம் இல்லை. 10 பாயிண்ட்னாலும் நச்சுன்னு நீங்க சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு பிரியமாயி போயிடும். கண்டிப்பா அதுக்கான தீர்வுக்காக தான் வர்றாங்க. அப்ப புதன் மாந்தி யாருக்காவது இருந்தா கன்னிமார் வழிபாடு. நான் என்ன சொல்லுவேன்னா, புதன் மாந்தி யாருக்காவது சேர்ந்துருந்தேன்னா மேக்சிமம் மதுரை மீனாட்சி போக சொல்லுவேன். போயிட்டு அங்க மதுரை மீனாட்சிக்குள்ள கன்னிமார் இருக்காங்கல்ல, கன்னி தேவதைகள். கன்னிமார் இருக்கிறத விட சப்த கன்னியர், சப்த மாதாக்கள் அங்க இருப்பாங்க 7 பேர். அவங்களுக்கு புடவை சாத்தி வெத்தலை பாக்கு வச்சு 51 ரூபா ஒரே மாதிரி தட்சணை வச்சு பிராமணரை வச்சு அங்க பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். போயிட்டு வந்தவங்க எல்லாம் சார் இன்னைக்கு கொஞ்சம் நான் நல்லா இருக்கும், ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. புதன் மாந்திக்கு இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு. புதன் மாந்தி சேர்ந்தா இது. அதே போல புதன் மாந்தி சேர்ந்தா திருவெண்காடுல போய் நீங்க ஒரு திலகோமம் பண்ணிக்கிட்டாலும் நல்லா கேட்கும். திருவெண்காடு திலகோமம் பண்ணாலும் சூப்பரா கேட்கும். ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா குருவுடன் மாந்தி. குருவோட யாருக்கு மாந்தி இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கல்ல வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதார தன்னிறைவு இருக்காது. இவங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் போய் வெளிநாடு வெளிமாநிலங்களை வாழ்றவங்க கொஞ்சம் முன்னேற்றம். ஒரு தடவை வீழ்ச்சி அடைஞ்சு போராடி எல்லாத்தையும் இழந்து மேலே வர்றதெல்லாம் குருமாந்தி. இவங்க கண்டிப்பா ஒரு குழந்தைய அபாசன் பண்ண, டிஎன்சி பண்ணிட்டோம், குழந்தை வளரல, ஹார்ட் பீட் நின்றுச்சு, குழந்தை 2 குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு, அபாசன் ஆயிடுச்சு, இதெல்லாம் இது சொல்றாங்க குருமாந்தி சேர்ந்து. இவங்களுக்கு சித்தர்கள் வழிபாடு தான், ஜீவசமாதி வழிபாடு தான், வியாழக்கிழமை அன்னைக்கு கும்பிடணும். அதில் நான் குறிப்பா சொல்லக்கூடியது குருமாந்தி எப்போ சேர்ந்திருந்தாலும் சதாசிவ பிரம்மேந்திராள், கரூர் பக்கத்துல நெரூர், கரூர்ல இருந்து 12 கிலோமீட்டர் நெரூர். 400 வருஷம் ஆச்சு அவர் அடங்கி. ரொம்ப விசேஷமான சித்தர், ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தர். அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அவர்கிட்ட ஒரு வாசனை திரவியங்கள்லாம் வச்சு அவரோட ஜீவசமாதியில நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த குரு மாந்தியினுடைய தாக்கங்கள் குறைஞ்சு அவங்க குழந்தைகள் நல்லா இருக்காங்க, பொருளாதாரத்துல நல்லா இருக்காங்க. இது குருமார்களோட சாபம் குருமாந்தி. அப்புறம் பணத்தை ஏமாத்துனது, பொருளாதாரத்தை ஏமாத்துனது. இவங்க பதவிக்கு வரணுங்கிறதுக்காக இன்னொருத்தன் பதவியை காலி பண்றது குருமாந்தி எல்லாம். அப்போ நம்ம கர்மாப்படி கரெக்டா வாழணுங்க, இல்லைன்னா கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும். வாழும் போதே குழந்தைகளை சொந்தக்காரங்களை காயப்படுத்தி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? நம்ம கண்ணு முன்னாடியே குழந்தைங்க கசக்குச்சுன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஆகவே ஆகாது. மாந்தி யாருக்காவது தனியா இருக்குதுன்னா நீங்க பயப்படவே வேண்டாம், ஒன்றும் பண்ணாது. ஒரு கிரகத்தோட சேரும் போது தான் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க தனிச்சு மாந்தி இருக்குதுன்னா நீங்க கவலையே பட வேண்டாம், அது தோஷத்தை பெருசா செய்யாது. நீங்க தோஷத்தை தேடி போகும்போது தான் அது செய்யும். இப்ப செவ்வாய் வீட்டுல ஒருத்தருக்கு தனியா மாந்தி இருக்குதுன்னா ஒருத்தன் சொத்தை ஏமாத்தினா அந்த மாந்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தவன் இடத்துல ஒரு 2 அடி நீங்க உள்ள உருகிட்டீங்கன்னா அந்த மாந்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தனிச்சு மாந்தி இருக்கும்போது நீங்க தோஷத்தையே செய்யல, நான் நேர்மையா தான் நடந்துக்கிறேன்னா மாந்தி ஒண்ணும் பண்ணாது. இவ்வளவு விஷயம் இருக்குங்க. அடுத்து சுக்கிரனுடன் மாந்தி. சுக்கிரனோட மாந்தி இதுவும் கடுமையான பெண் சாபம். இது கன்னி பெண் சாபத்தை விட மத்திம வயது பெண் சாபம். நல்லா வாழ்ந்தவங்க, கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவங்க, அவங்க ஏதாவது இறந்துடுறாங்க, மனசு நொந்து இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கிரனோட மாந்தி. சுக்கிரனோட மாந்தி சேரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஸ்கின் தொந்தரவு இருக்கும், தைராய்டு தொந்தரவு இருக்கும், அதே போல ட்ரை ஸ்கின் இருக்கும், கழிவுகள் வெளியேறதுல கஷ்டம், தலைமுடி உதிர்வை பார்க்க முடியும் சுக்கிரனோட மாந்தி இருந்தா. கண்கள்ல வந்து இந்த நீர் கட்டிக்கிறது, நீர் ஒழுகிறது, கண்கள்ல வந்து கழிவுகள் வெளியேறி இங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனோட மாந்தி. இதெல்லாம் நீங்க தத்ரூபமா பார்க்கலாம். அதே போல சுக்கிரனோட மாந்தி இருந்தா இவங்களுக்கு வந்து இந்த ஷமன் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களுக்கு ஃபால்ட் ஆகும். அதுல வந்து உயிரணுக்கள் வளராது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்களுக்கு தொந்தரவு, பெண்களா இருந்தா கர்ப்பப்பை பிரச்சனை, யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். சுக்கிரனோட மாந்தி இருந்தா திருவிசை நல்லூர் ஊர் பேர் எங்க இருக்கு, திருவிடை மருதூர் பக்கத்துல, கும்பகோணம் மயிலாடுதுறை போற வழி, திருவிசை நல்லூர் யோகநந்தீஸ்வரர். ரிஷபராசிக்கான பரிகார ஸ்தலம், ரிஷப லக்னக்காரங்களும் போலாம். சிவயோகநாதர் இன்னொரு பேரு. அங்க போய் சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் வெள்ளிக்கிழமை
ஒரு வஸ்திரம் சாத்தி தாமரை மாலை, எப்படி தாமரை மாலை, மாலையில மாலை கட்டி போட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி இனிப்பு பொருள்களை தானம் பண்ணி மனமுருக வேண்டிட்டு வந்தீங்கன்னா அந்த மாந்தியோட அந்த தாக்கங்களை குறைச்சிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி, மிகப்பெரிய கன்ஜெக்ஷன், சனியுடன் மாந்தி. ஆமா, இது வந்து தொழிலை அசைச்சு பார்த்துரும். இருக்கிறதுலே கர்மாவோட லோடு இது. ஏற்கனவே கர்மகாரகன் கூட மாந்தி வேற உட்காந்துருக்கிறான். அவரோட புள்ளதான் மாந்தி, சனியோட புள்ளதான் மாந்தி. ஆனாலும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாழ்க்கையில முன்னேறவே விடுறதில்லை. தடைகள், நெருக்கடி, தாமதம், போராட்டம், தொழில் போராட்டம், அப்புறம் எலும்பு உடையிறது, ஃப்ராக்சர் ஆகிறது, கண் பிரச்சனை வர்றது, மன அமைதி கட்டுறது, கழிவுகள் வெளியேறதுல தொந்தரவு, உடல்ல பற்கள் பிரச்சனை, குடும்ப ஒற்றுமை குறைவு, தனிமைப்படுத்தி வாழ்றது, இதெல்லாமே சனி. நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு டெட்லி காம்பவுண்ட் சொல்லலாம். ஆமாங்க, சனி மாந்தி ரொம்ப மோசம். சனி மாந்திக்கு வந்து மயானத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள் இருக்கும் நிறைய. அந்த மாதிரி ஆலயங்கள்ல போய் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்போ ஸ்ரீவாஞ்சியம் சனிக்கிழமைக்கு போயிடணும். வாஞ்சிநாதரை போய் பார்த்துட்டு அங்கேயே யமதர்மன், சித்திரகுப்தன் இருக்காங்க, பைரவர் இருக்காரு. அங்கேயே நல்ல விளக்கு போட்டு, நல்லெண்ணெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ரொம்ப நல்ல விசேஷம். விளக்கு எத்தனை விளக்குன்னு உடனே அவங்க சந்தேகம் கேட்பாங்க கமெண்ட்ல. ஒன்றும் இல்லை, ஒரு 11 நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சனி மாந்தி சேர்ந்தாலே கடைசியா பரிகாரம் சொல்றேன். பொதுவா மாந்தி தனியா இருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, மாந்திக்குன்னு என்ன பண்ணீங்கன்னா அந்த பரிகாரம் வேலை செய்யும் நான் சொல்றேன். ஏன்னா நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம செய்யும் போது அது உதவியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு, ராகுவுடன் மாந்தி. ராகு மாந்தி வந்துங்க சார், விஷம் தீண்டி இறந்தது சொல்லும் முன்னோர்கள். வியாதியால் இறந்தவங்களை சொல்லும், தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களை சொல்லும், விபத்துல இறந்தவங்களை சொல்லும், அற்பாயில்ல போனவங்களை சொல்லும், நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்களை சொல்லும். ராகு மாந்தி யாருக்காவது சேர்ந்திருந்து அந்த பெண்கள் வாழ்க்கை நல்லா இல்லை, வம்சத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே போல இவங்க ராகு மாந்தி யாருக்கு சேர்ந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா இளம் வயதுல போராட்டம் அதிகம். எனக்கு அந்த வியாதி வந்துருச்சு, பணத்தை இழந்துட்டேன், மன அமைதி கெட்டு போச்சு, நெருக்கடியில வாழ்றேன், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், இது எல்லாமே ராகு மாந்தி. அப்ப ராகு அப்படின்னாலே அவனுமே வந்து ஒரு பேட் கர்மா தான். ராகு சர்ப்பமுங்க. இதுவங்க வந்து புற்றை இடிச்சதுங்க, பாம்பை கொன்னதுங்க, பாம்புகளுக்கு செஞ்ச துரோகங்கள், இழைப்புகள். துரோகம்னு என்ன? வாழ்ற பாம்பை அடிச்சு கொள்றது. உங்களை ஒண்ணுமே பண்ணியிருக்காது, பாம்பு போகுதா பார்த்து கொன்னு அடிஞ்சிரு, புத்து வளர்ந்துருக்குதா இடிச்சு எரிஞ்சிரு. அந்த புற்று பாம்பு, சில பாம்புக்கு மரத்துல வாழ்ந்துட்டு இருக்கும், அந்த மரத்தை வெட்டினது. பிரசன்ன சாஸ்திரத்துல வந்து பாம்புகளுக்குன்னே சில விதிமுறைகள்லாம் வச்சிருக்கோம். இப்ப நான்லாம் சொல்ற கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. இந்த பாம்பு தோஷ நிவர்த்திக்கு நாகக்கன்யான்னு சொல்லிட்டு ஒரு ஆலயத்துக்கு போனோம். நான் சொன்னேன், அவங்க அம்மா, எங்க அம்மாவுக்காக போய் அந்த நாகக்கன்யா கோயில் சொல்லிட்டு, அது ஒரு காட்டுக்குள்ள இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்க கூகுள் மேப் போட்டெல்லாம் போக முடியாது. ஒரே தடவை தான் என்னை ஒரு நண்பர் கூப்பிட்டு போனாரு. அசந்து போயிட்டு. 900 வருஷமா இருக்கு. பக்கத்திலே ஆறு ஓடுதுங்க, ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்டுங்க. அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க அபிஷேகத்துக்கு. 6 மணிக்கு மேல பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடம். ஒரு நாக லோகத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அப்பா 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 பாருங்க, உடம்பு சிலிர்க்குது எனக்குள்ள. அவ்வளவு ஒரு மஞ்சள் மட்டும்தான் பிரசாதம். எப்படி? மஞ்சள் மட்டும். அவங்க மலையாளத்துல தான் பேசுறாங்க. என்னை கூட்டிட்டு போனவரு ஒரு மலையாளி தான். இப்ப அவரோட நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட நம்பர் கிடைக்கல. எனக்கு அந்த கோயிலுக்கு போறதுக்கு ரூட்டும் தெரியாது. ஒரு டீப் ஃபாரஸ்ட், பாலக்காட்டுல இருந்து ஒரு 2 மணி நேரம் உள்ள போகணும். வேற லெவல் மணி சார். சர்வதோஷமே ஒருத்தருக்கு மனுஷன்னு வாழ்க்கையில வரவே வராது. அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டுமே நான் டெய்லி ஃபீல் பண்றேன். அப்படிப்பட்ட ஒரு இடம். இன்னும் கேரளாவில் அப்படிப்பட்ட பூஜை முறைகள்லாம் இருக்கு. மாந்திரிகம், தாந்திரிகம், ஏமாத்திடுவாங்க, பரிகாரம் பண்ணிடுவாங்க. கேரளா பரிகாரத்துக்குன்னு வேல்யூ இருக்கு, இல்லாமையெல்லாம் இல்லை. தந்திரம் தான் அவங்க, மந்திரம் கிடையாது. தந்திரம் தான், தாந்திரிக் பரிகாரம் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை கட்டி போட்டுறாங்க சார், எந்திரிச்சு ஓட வைக்கணும்னு ஓட வச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் நபர்கள் இருக்காங்க. நேர்மையா பண்ணணும். நமக்கு 8ஆம் இடம் வலுத்துருச்சுன்னு வைங்க, முறையற்ற பூஜை தான் பண்ணிட்டு இருப்போம் ஜாதகத்துல. எப்படி? முறையற்ற பூஜை, மயான பூஜை, காளி பூஜை, முறையற்ற பூஜை, மந்திரம், தந்திரம், எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, இந்த புதையல் எடுக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடம்.
கம்மனே இருக்க மாட்டாங்க. 8, 5 யாருக்காவது தொடர்புன்னு வைங்க, கடா வெட்டி பலி கொடுத்து ஆடை உரிச்சு கோழியை வெட்டி அப்படிங்கிறது எல்லாமே இந்த இதுதான். அப்படி இல்லை. நியாயமான பூஜைகளுக்கு சில கிரக சேர்க்கை இருக்கு, இந்த மாதிரி கொடூரமான பூஜைகளுக்கு சில கிரக சேர்க்கை இருக்கு, தந்திர மந்திரத்துக்குன்னு சில கிரக சேர்க்கை இருக்கு. இதெல்லாம் ஜோசியத்தில் இல்லாததே இல்லை சார். ஜாதகத்தை வச்சு நீங்க சொல்ல முடியாதே இல்லைங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். அவ்வளவு புதையல் இது. சொல்ற ஆள் கரெக்டா இருந்தா சரி, ஜோசியம் எல்லாம் தப்பு கிடையாது. இப்ப 12ஆம் இடம் கும்பாபிஷேகம், அபிஷேகம், 8ஆம் இடம் மாந்திரிகம், தாந்திரிகம், இப்படி 6ஆம் இடம் உக்கர தேவதைகள், காளி, காளி. 5ஆம் இடம் சாந்த ரூபம், 5ஆம் இடம் சாந்த ரூபம். 9ஆம் இடம் தலைமை கோயில்கள். தலைமை கோயில்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? காசி விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர், அவினாசியப்பர், ராமேஸ்வரம். அதாவது 9ஆம் இடம் எல்லாம் தீர்த்தம், மூர்த்தி, ஸ்தலம், 3 நாளையும் பெருமையா இருக்கும். இப்படித்தான் நம்ம எடுத்து சொல்லணும். சும்மா எல்லா பரிகாரம் கொடுத்துடக்கூடாது. நீ எல்லாரும் தேய்பிர அஷ்டமிக்கு போயிட்டு நல்லா இருன்னு சொல்லி எழுதி கொடுக்கூடாது. அது என்ன சொல்லுது, உங்க கட்டத்துல என்ன பர்மிட் பண்ணுது. இப்ப 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, 12ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னா, ராப்பத்து பகல் 10ன்னு ஒண்ணு இருக்கு ஸ்ரீரங்கத்துல பூஜை. ராப்பத்து போய் பார்க்க சொல்லுவோம். எப்படி ராப்பத்து? ராப்பத்து பாருங்க. பார்த்துட்டு வந்தவங்க பூரா ஜெயிச்சிட்டாங்க. 8, 12 தொடர்பு என்ன இல்லை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல காப்பாத்துறதுக்கு. கொடுத்தா ஜெயிப்பாங்க. நம்ம பார்த்து சொல்லணும். அப்ப ராகு மாந்திக்கு பரிகாரம் உங்களுக்கு முன்னோர்களுடைய வழிபாடு. உங்களுடைய பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வருஷ திதி தர்ப்பணம் கரெக்டா கொடுக்கணும். அதே போல பாம்பு கோயில்களுக்கு போயிட்டு வரணும் அடிக்கடி. சர்ப்பம் இருக்கிற கோயில்களுக்கு புதையலை பாதுகாக்கிறதே பாம்புங்கிறது தானே நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி சர்ப்பத்தை பாக்குறதும் ஓகே, நல்லதுங்களா? பாக்குறதும் நல்லது. சரி சரி. அதனால போய் அதை பரிகாரமா பண்ணக்கூடாது, கேஸ் ஆயிடுது. பாரஸ்காரங்க சும்மா விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏதாவது எதேச்சியா தட்டுப்படுது பாக்குறோம்னா அது ஓகே தான். அது நம்மளை தீண்ட வருது, தொந்தரவு பண்ண வருதுன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைங்க, நீங்க பாலக்காடு சொன்னீங்க. பாலக்காட்டுல இப்போ தனியா பாம்புகளுக்கான ஒரு வனப்பை பண்ணிட்டாங்க. அது கூட ஒரு பரிகாரமா கூட எடுத்துக்கலாம். போகலாம். பாம்பு போய் ஸ்னேக் பார்க்னே இருக்கு, பார்த்துட்டு வந்தாலே ஓகே தான். அதுதான் கேட்டேன். சரியாயிடும். பாலக்காடுல மலம்புலா டேம், மலம்புலா டேம், பாலக்காடு மலம்புலா டேம்ல இருக்கும், இங்க இருக்கும், வண்டலூர்ல கூட இருக்கும். போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா கூட ஒரு விமோச்சனம் தான். அது ஒரு வழிபாடு இருக்கு. ராகு மாந்திக்கு நல்ல பரிகாரம். ஐயா, இறுதியா கேதுவுடன் மாந்தி. கேது மாந்தி பெருசா மோசம் பண்ணாது, ஆனாலும் மோசம்தான். உங்க குடும்பத்துல யாராவது பாட்டிமார்கள் இறந்தவங்க போட்டோ வச்சு நீங்க வழிபடுறது மூலியமா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த கேது மாந்திக்கு சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி. எந்த மாதிரி இடைஞ்சல் வருங்க ஐயா அந்த கேது மாந்தி? கேது மாந்தினா நீங்க கடனாளி, வட்டி கட்டுறது, வம்பு வழக்க சந்திக்கிறது, இதெல்லாம் அவங்கள வழிபட்டா நம்மளுக்கு நிவர்த்தி, நல்ல நிவர்த்தி கிடைக்கும். இந்த மாயாமான் ஜீவசமாதி இருக்கு சேலத்துல, பெண் ஜீவசமாதி. ருக்மணி அம்மாள் ஜீவசமாதி இருக்கு, மாயாமான், ருக்மணி அம்மாள். இதெல்லாம் நல்லா கேட்கும், சூப்பரா கேட்கும். டெக்னிக்கலா பரிகாரம் எடுக்கணும், கண்டிப்பா லாஜிக்கா எடுக்கணும், இருக்கிறதான் எடுக்கணும். இப்ப நான் பரிகாரம் கொடுக்குறேன்னா சில நேரங்கள் இது கொடுக்கலாமா வேணாமான்னு உத்தரவு கேட்டெல்லாம் கொடுத்துருக்குறேன். சோபி போட்டு கேட்பேன், அது பர்மிட் பண்ணிருச்சுன்னா கொடுத்துருவேன். இப்போ ரெடி ஆயிரும் போங்கன்னு சொல்லுவேன். நிறைய இருக்கு. ஜோதிட சாஸ்திரம் ஒரு அற்புத கலை, ரொம்ப பிரமிப்பா இருக்கும். பொதுவா மாந்தி யாருக்கு இருக்கு, சேர்ந்திருந்தாலும் தனியா இருந்தாலும் மருத்துவ செலவுகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. பாடி எடுத்து அடக்கம் பண்றதுக்கு நிறைய உதவி செய்யும். இதுவே உங்களுக்கு மாந்தி தோஷத்திலிருந்து நீங்க ரிலீஃப் ஆயிடலாம். பொதுவா எல்லாத்துக்குமே சிறப்பு சிறப்பு. இது நீங்க பொது பரிகாரம். இதை பண்ணாலே பெரிய அளவுல விமோச்சனம் கிடைச்சு. ஒரு கிரகத்தோட சேர்ந்த மாந்திக்கு தோஷம் அதிகம், தனித்திருக்கிற மாந்திக்கு கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா அற்புதமான விஷயத்த நம்ம நேயர்களுக்காக சொல்லி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. முடிச்ச அந்த கிளிப்பிங் கூட நம்ம இதாக இருந்தால் கூட நம்ம போட்டு விடலாங்கய்யா. சரி, நன்றி நன்றி, மகிழ்ச்சி.